கஞ்சனின் கழுதை. ஒரு ஊரில் ஒரு கஞ்சன் இருந்தானாம். அவன் தன்னோட பேராசை காரணமாக யாருக்கும் எதுவும் கொடுக்காம வாழ்ந்துட்டு வந்தான். அவனோட வீட்டில் ஒரு கழுதையும் நிறைய பறவைகளும் இருந்துச்சான். கஞ்சனான அவன் அந்த பறவைகளுக்கும் கழுதைக்கும் சாப்பிட ஒன்றுமே கொடுக்க மாட்டானான். அந்த வீட்டில் இருந்த தோட்டத்தில் இருக்கிற புல்லை மட்டும் அந்த கழுதையும் பூச்சிகளை அந்த பறவைகளும் தின்னு உயிர் வாழ்ந்து வந்துச்சான். சாப்பாடே கொடுக்காம தன்னை வேலை வாங்குற இந்த கஞ்சங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினச்சிச்சு அந்த கழுதை. அப்போ ஒரு நாள் அங்கே இருந்த ஒரு பறவை செத்து போச்சு. உடனே அந்த கஞ்சன் அந்த பறவையை தோட்டத்துக்கு வெளியில் போட்டுட்டான். இதை பார்த்த கழுதைக்கு ஒரு யோசனை வந்துச்சான். தானும் செத்த மாதிரி நடித்தா இந்த கஞ்சன் நம்மளையும் தோட்டத்துக்கு வெளியில் தூக்கி போட்டுடுவான், நாம் எந்திரிச்சு ஓடிடலாம்னு நினச்சிச்சான். உடனே செத்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிச்சா அந்த கழுதை. இதை பார்த்து கஞ்சனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. இருந்தாலும் கஞ்சனுக்கு அந்த கழுதையை தூக்கி போட மனசு வரல. அதனால் தோட்டத்தில் இருக்கிற மரத்துக்கடையில் புதைச்சி மரத்துக்கு ஓரமாக மாற்றிடலாம்னு நினச்சி குழி தோண்ட ஆரம்பித்தான். இதை கவனித்த கழுதைக்கு அப்போ தான் புரிஞ்சுது, தப்பிக்க முயற்சி செஞ்சு இப்போ குழியில் போட்டு மூடி சாக போகிறோமேன்னு. இந்த கஞ்சக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா இதை விட்டால் வேறு வழி இல்லைன்னு முடிவு செஞ்ச அந்த கழுதை குழி தோண்டிட்டு இருந்த கஞ்சனை குழிக்குள்ளே முட்டி தள்ளி ஓடி போயிடுச்சான்.